नमस्ते बच्चों इनके ग्रामर व्याकरण पाक विशेषण एडजेक्टिव ठीक है। அப்போது संज्ञा या सर्वनाम की विशेषता बताने वाले शब्द को विशेषण कहते हैं। அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நவுனோ இல்லை ப்ரோனவுனோ, அதாவது ஒரு பெயர் சொல், அதாவது அந்த பர்சனை பற்றியோ இல்லை ப்ரோனவுன் அதை அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறதா என்ன அர்த்தம் விசேஷன்। அப்படின்னா என்ன அர்த்தம்னா वो अच्छा लड़का है, वो दयालु है, ठीक है, எதுனாலும் சொல்லலாம், बहुत सुंदर है, அவங்களோட பற்றி குட்டு பேடு எதை சொன்னாலும் சரி அதுதான் என்ன அர்த்தம் விசேஷன் அட்ஜெக்டிவ்। அச்சா லடுக்கா ஹே, சுந்தர் லடுக்கி ஹே, மோட்டா படா காலா கலர்னாலும் எதுனாலும் பரவாயில்ல, அந்த பர்சனோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறது என்ன அர்த்தம் அட்ஜெக்டிவ் விசேஷன்। சமஜ்மே ஆயா ஆப்கோ। இப்போ இது என்ன வரும்னா கிரியா விசேஷன்னா என்ன அர்த்தம்னா அவங்க செய்கிற ஒர்க், அதாவது தௌட்தாக என்ன அர்த்தம் ஓடுறான், எப்படி ஓடுறான் வேகமாக ஓடுறான், தேஜ் தௌட்தாக। அப்போது இந்த இடத்துல தேஜ் தௌட்தாக என்ன அர்த்தம்னா அவன் வேகமாக இருக்கான்னு சொல்லலை, அவன் வேகமாக ஓடுறான், இஸ் ரன்னிங், ஃபாஸ்ட்டாக ரன்னிங்। அப்போ அவன் செய்கிற ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா, தீரே சல்தாக தீரே காத்திய। அப்போ அவங்க செய்கிற வேர்பு அந்த ஒர்க் வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால், அதாவது அதை பற்றி சொன்னால் கிரியா விசேஷன், அந்த பர்சனை பற்றி சொன்னால் விசேஷன்। சமஜ்மே ஆயா ஆப்கோ, கன்ஃபியூஷன் வரக்கூடாது। அந்த பர்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால், அதாவது குட்டாக இருக்கலாம் பேடாக இருக்கலாம், அந்த பர்சனை பற்றி சொன்னால் அது வந்து டிஸ்கிரைபிங், ஓகே। அப்போ அது வந்து என்ன அர்த்தம் அட்ஜெக்டிவ் விசேஷன்। அவங்க செய்கிற ஒர்க் दौड़ता है, कैसे दौड़ता है तेज दौड़ता है, ஃபாஸ்ட்டாக ஓடுறான்। அப்போ அவன் செய்கிற ஒர்க்கை பற்றி அந்த வேர்பை வந்து பண்ணியிருந்தா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தா அது என்ன அர்த்தம்னா அட்வர்ப், ठीक है। समझ में आया आपको क्रिया विशेषण विशेषण, ठीक है। அதனோட பேது வந்து நான் அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன்। சர்வநாம் பேதும் நான் பண்ணலை, உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், ठीक है। धन्यवाद बच्चों।